அனைவருக்கும் வணக்கம். நான் தேனியிலிருந்து ஜோதிடர் மணியரசு. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திதி. திதி சூனியம் கிடையாது, நம்ம திதியை பற்றி மட்டும் தான் பேச போகிறோம். திதி சூனியம் ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை நம்ம தனிப்பட்ட முறையில் ஆய்வு பண்ணலாம். இப்போ நமக்கு தேவை திதி. திதினா என்ன? திதியை வைத்து என்ன சொல்லலாம்? திதியை வைத்து செல்வத்தை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. திதியை வைத்து செல்வத்தை சொல்லு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப திதினா என்ன? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தில் உள்ள இடைவெளி, அவ்வளவுதான் திதி. சூரியன் சந்திரன் ரெண்டும் சேர்ந்து அதுக்கு பேர் அமாவாசை. சூரியனை விட்டு சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போனா அதுக்கு பேர் திதி. மொத்தம் நம்ம வானத்தோட மொத்த பரப்பளவு 360 டிகிரி. இந்த 360 டிகிரியில 30 திதி இருக்கு. வளர்பிறை 15, தேய்பிறை 15. அப்போ 30 திதியை இந்த 360ஆல பிரிச்சா ஒரு திதி 12 டிகிரி இருக்கும். சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்த அமாவாசை, அதுலேருந்து 12 டிகிரி பிரதமை அல்லது வளர்பிறை பிரதமை அல்லது பாட்டிமை. அதிலிருந்து அடுத்து வரக்கூடியது வளர்பிறை துதியை, வளர்பிறை திருதியை, வளர்பிறை சதுர்த்தி, வளர்பிறை பஞ்சமி அப்படின்னு போயிட்டே இருக்கும். அடுத்து பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் எதிரெதிர் ராசியில இருக்கும். அதாவது ஒன்றுக்கு ஒன்று 180 டிகிரி கேப்ல இருக்கும். அங்கிருந்து மறுபடியும் தேய்பிறை பிரதமை, தேய்பிறை துதியை, தேய்பிறை திருதியை, தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னு போகும். அப்ப இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திதி என்பது 12 டிகிரி இடைவெளி. சூரியனுக்கும் சந்திரனுக்குமான 12 டிகிரி இடைவெளி தான் திதின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோக்களில் கிழமையில பிறந்தவங்களோட குணத்தை பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு திதியிலும் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல வளர்பிறை பிரதமை திதி, தேய்பிறை பிரதமை திதி ரெண்டுமே பார்த்துக்குவோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா சார்னா கடுமையான வித்தியாசம் இருக்கு. வளர்பிறை பிரதமை திதி வேற, தேய்பிறை பிரதமை திதி வேற. திதி அப்படின்னா இந்த இடத்துல என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா வெளிச்சம் அப்படின்னு எடுத்துக்கணும். திதினா வெளிச்சம். சந்திரனோட வெளிச்சம் எப்படி இருக்கும்? அமாவாசைக்கு எப்படி இருக்கும்? பழமொழி கூட இருக்கும், அமாவாசை திருடன் அப்படின்னு. ஏன்னா அமாவாசை இருட்டா இருக்கும், அங்கே திருடுறதுக்கு ஏதுவா இருக்கும். அதுக்காக அமாவாசையில் பிறந்தவங்க திருடன் நம்ம சொல்லலை. அமாவாசை திருட்டுக்கு ஏதுவாக இருக்கும், அதனால அமாவாசை திருடன் என்று சொல்லப்பட்டது. வளர்பிறை பிரதமை அல்லது பாட்டிமை, அதுவும் இருட்டு தான். திருதியை 3ஆம் பிறைன்னு சொல்லுவோம். அப்பதான் சந்திரன் மெதுவா அப்படி மேற்கு எட்டு பார்ப்பார். அதுல இருந்து சதுர்த்தியில கொஞ்சம் வருவார். வளர்பிறை சதுர்த்தியை நம்ம கண் கொண்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயமே இருக்கு, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அடுத்து பஞ்சமி. பஞ்சமி திதியில கொஞ்சம் நல்ல வெளிச்சம் இருக்கும். அதுல இருந்து அப்படியே வளர்ந்து 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 பௌர்ணமியில முழு சந்திரன், அதுல இருந்து தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். அதுல இருந்து மறுபடியும் வெளிச்சம் குறையும். இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வளர்பிறை பஞ்சமியிலிருந்து தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் உள்ள திதி வெளிச்சத்தை உடைய திதி. இங்கே திதியை வச்சு செல்வத்தை சொல்ல சொன்னாங்க. அப்ப இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு செல்வ வளம் எளிமையாக கிடைத்துவிடும். பௌர்ணமி திதிக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னாங்க. பெரும்பாலும் அரசியல்வாதிகள் பெரும்பாலும் பௌர்ணமி திதியில பிறந்தவங்க தான். யாரையும் லட்சியம் பண்ண மாட்டாங்க, அவங்க இஷ்டத்தான் போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ வளர்பிறை பிரதமை திதி என்று சொல்லக்கூடிய பாட்டிமை திதி. அப்ப இந்த வெளிச்சம் குறைவு, கஷ்டப்படணும், ஒவ்வொரு விஷயத்தையும் கஷ்டப்படணும். இது சுயம்புன்னு சொல்லணும். திதிகள்ல ஒரு 3 திதியை சுயம்புன்னு சொல்றாங்க. என்னென்ன திதி சார் அப்படின்னா, பிரதமை, சஷ்டி, ஏகாதசி, இது மூணையும் சுயம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நந்தா திதிகள்ல நந்தா திதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நந்தா திதி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, சுயம்புன்னு பேர். விடாமுயற்சி, கடுமையா போராடுவாங்க. பிரதமை கடுமையா போராடும், சஷ்டி அதை விட கொஞ்சம் கம்மியா போராடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகாதசி இன்னும் கொஞ்சம் கம்மியா போராடும். இது இந்த நந்தா திதிகளுக்கு பொருந்தும். அப்போ இந்த இடத்துல வளர்பிறை பிரதமை என்று சொல்லக்கூடிய பாட்டிமை திதியில் பிறந்தவங்க கஷ்டப்படணும். ஒவ்வொரு விஷயம் கஷ்டத்தின் பேர் தான் கிடைக்கும். முட்டி மோதி எந்திரிக்கணும். ஏன்? சந்திரனோட பவர் கம்மியா இருக்கு, தேடணும். ஒவ்வொரு விஷயத்தை தேடி 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 அலையணும். இதுக்கு அதிதேவதை யார் சார் அப்படின்னா, ஒவ்வொருத்தையும் தனியாக கொடுத்தாலும் பொதுவா அக்னி அப்படின்னு சொல்லணும். அக்னி என்பது இந்த பிரதமை திதிக்குள்ள
பொதுவான ஒரு தேவதையை வச்சுக்குவோம். அப்போ அக்னினா என்ன? நெருப்பு. அப்போ இவங்க வேகம் எப்படி இருக்கும்? நெருப்பு மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் ஸ்பீடு 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 ராட்சசம் என்று சொல்லலாம். இருந்தாலும் ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படணும். அப்போ இவங்களுக்கு சில கோயில்கள் சொல்லியிருக்காங்க. பொதுவாக பிரதம நான் பிறந்துட்டேன் அப்படின்னா தீபம் ஏற்றுவது சிறப்பான வழிபாடு. எங்கே போனாலும் சிவன் கோயில் தீபம் ஏற்றுருங்க, எந்த கோயில் போனாலும் தீபம் ஏற்றுருங்க. தீபம் ஏற்றுவது சிறப்பு. சரி, அடுத்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, வளர்பிறை பிரதமை இதில் பிறந்தவங்க துர்க்கையை வணங்கலாம். இதுக்கு அதிதேவதை துர்க்கை. என்ன துர்க்கைன்னா பட்டீஸ்வரம் துர்க்கை. கும்பகோணம் பட்டீஸ்வரம் துர்க்கையை வளர்பிறை பிரதமை திதி வரும் நாளில் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா செல்வ வளம் கூடும். திதியை வச்சு செல்வத்தை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. செல்வ வளம் கூடும். சரி, இதில் கர்ணங்களை பொறுத்து சில விஷயங்கள் மாறும். இருந்தாலும் பொதுவாக நம்ம திதியை மட்டும் பற்றி பேசுவோம். அப்போ இந்த திதி அதீத காமம் உடையது. இந்த திதி காமத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத திதி, இந்த வளர்பிறை பிரதமை மட்டும். அதனால காமத்தை இவர்கள் வெல்ல வேண்டும். இந்த திதி லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் அமைஞ்சிட்டா காமத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இவங்களுக்கான அதிதேவதை துர்க்கை, செல்ல வேண்டிய கோயில் பட்டீஸ்வரம் துர்க்கை. சரி, தேய்பிறை பிரதமைக்கு வருவோம். இது பௌர்ணமிக்கு அடுத்த திதி. பௌர்ணமிக்கு உள்ள விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்கும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். கேட்டதும் கிடைக்கும், கேட்காமதும் கிடைக்கும். நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. நண்பர்களால் பலம் பெறக்கூடிய திதியில் இதுவும் ஒன்று. இந்த திதிக்கு யோகம் உண்டு. கோடீஸ்வர யோகம் வரைக்கும் இந்த திதி போகும். அது இந்த திதி அமைஞ்ச இடத்த பொறுத்து கோடீஸ்வர யோகம் வரைக்கும் போகும். அப்போ இந்த திதி நண்பர்கள், அதிகமான நண்பர்கள், அதிகமான வேகம், எல்லா விஷயங்களும் கிடைக்கும். வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும், வளர்பிறை பிரதமையில் கஷ்டப்பட தான் கிடைக்கும், இங்கே கேட்டாலே கிடைக்கும், கேட்காமையும் கிடைக்கும். சரி, இந்த திதிக்கு ஏன்னா இந்த திதிக்கு பாருங்க, திதிக்கு அதிதேவதை யார்? குபேரன் வச்சிருக்காங்க. கேட்டதெல்லாம் கிடைக்கும், குபேரன். அப்போ இங்கே இவங்க எங்கே போகணும் அப்படின்னா அக்னிபுரீஸ்வரர் கோயில், திருக்காட்டுப்பள்ளி அக்னிபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். எப்போ போகணும்? தேய்பிறை பிரதமை பௌர்ணமிக்கு அடுத்த நாள் போயிட்டு வரணும். போயிட்டு வந்தால் வாழ்வில் சகல நன்மைகளும் இவர்களுக்கு வந்து சேரும். இதில் உள்ள கர்ணங்களை பொறுத்து சில விஷயங்கள் மாறும். நம்ம கர்ணங்களை பற்றி தனியாக பேசுவோம். இப்போ இந்த வளர்பிறை பிரதமைக்கு துர்க்கையும், தேய்பிறை பிரதமைக்கு அக்னிபுரீஸ்வரர் கோயிலுக்கும் சென்று வருவது மிகச்சிறந்த யோகங்களை இவர்களுக்கு வழங்கும். சார், நாங்கள் என்ன தொழில் செய்யலாம்? அக்னி அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், மிலிட்ரி, போலீஸ், இது மாதிரி தொழில்கள் எல்லாம் இந்த திதிக்கு பொருந்தும். தேய்பிறை பிரதமைக்கு குபேர நதி தேவதை. அப்போ இங்கே ஃபைனான்ஸ் வர்றது, ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தொழில்களும் இவர்களுக்கு பொருந்தும். நன்றி, வணக்கம்.